அன்பு சகோதரர்களே, தமிழகமே திரும்பி பார்க்கிற புரட்சிகரமான ஒரு நடைபயணத்தை, அதிலும் 11வது நடைபயணத்தை இன்றைக்கு 82 வயதில நமது அன்பு மாமா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாம் வல்ல இறைவன் அன்பு மாமா அவர்களுடைய ஆயுளை நீடித்த ஆயுளோடு அவர்கள் பல்லாண்டு பல நூறாண்டு இந்த தமிழ் மக்களுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த தருணத்திலே நான் நெஞ்சார பிரார்த்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்பாக பேசி சென்ற எல்லோரும் சொன்னதை போல தலைவர்களுக்காக வாழுகிற தொண்டர்கள் அல்ல, தொண்டர்களுக்காக வாழுகிற தலைவராக இன்றைக்கு இந்த நூற்றாண்டில இடம் பெற்றிருக்கிற ஒரே தலைவனாக அன்பு மாமா அவர்கள் இருக்கிறார். பேரறிஞர் பெருந்தகை ஒருமுறை சொல்லி காட்டினார், அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லி காட்டினார், என்னை வகுத்தால் என் தம்பிகளை கூட்டினால் நான் என்று சொல்லி காட்டினார். என்னை வகுத்தால் ஒரு வாழுகிற ஒரு மாபெரும் தலைவனாக அன்பு மாமா அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். நான் பார்க்கிறேன், ஒரு அரசியல் அதிசயம் மட்டுமல்ல, 82 வயதிலே இன்றைக்கு புதிய தலைமுறையில எத்தனை நடைபயணத்தை நடத்தியிருக்கிறார் என்று வந்திருக்கிறது. 156 நாட்கள் நடந்திருக்கிறார், 6000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறார் என்று சொன்னால், இப்படி ஒரு தமிழக வரலாற்றிலே ஒரு தலைவர் இப்படி தமிழ் சமூகத்திற்காக அனைத்து தலைப்புகளையும் தொட்டு இந்த மக்களுக்காக மட்டுமே வாழுகிற ஒருவரை இன்றைக்கு இந்த தமிழகம்